அவரை வரவேற்பதற்காக கிழக்கு மாகாண ஆளுநர் அவர்களும் ஒரு சில நிமிடங்களில் இந்த நிகழ்வுகள் உத்தியோகபூர்வமாக ஆரம்பிக்கப்படும் என்பதை உங்களுக்கு அறிவித்தது. ஏனென்றால் பொதுமக்கள் விவசாயத்தை ஆரம்பிக்க வேண்டும். அதற்காக எருமை மாடுகள் එවැනි සත්ත්ව පාලනට හානි වෙලා තිබුණොත් ඒත් අපි වන්දි දෙන්න තීරණය කරා. அதற்கு ஆடுகளாக இருந்தாலும் அதற்கு நாங்கள் இழப்பு இருந்தால் அதுக்கு கொடுக்க வேண்டிய වැඩි දියුණු කරලාද ගවේ කාණුනන් අපි ලක්ෂ 2ක දීමනාව දෙන්න තීරණය කරා. ஒருவர் எருதுகளை வைத்துக்கொண்டு ஒருவர் பாதிக்கப்பட்டிருந்தார் 2 லட்சம் வரை அவர்களுக்கு நஷ்டஈடு வழங்கினோம். இந்த திட்டு වලට අපි කෝටි 50000ක් වෙන් කරා මතක තබා ගන්න. திட்டாவுக்காக நாங்கள் 50000 கோடிகள் நாங்கள் அதுக்காக ஒதுக்கினோம். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். සතයක් ණයට ගත්තේ. ஒரு சதவீதம் நாங்கள் கடனாக பெறவில்லை. අලුතින් මුදලක් ගෙවුවේ නැහැ. அதற்காக நாங்கள் புதிதாக நோட்டுகளை වාන්දාකාරී සල්ලි පරිස්සම් කරගත්තා. நாங்கள் அதனை திரைசேரியிலே இந்த நாங்கள் நாணயங்களை பாதுகாத்தோம். රටේ අරුබුදයක් ආපුවම අපි සල්ලි වෙන් කරා. நாட்டிலே ஒரு குழப்பநிலை வந்த பொழுது அல்லது இழப்பு வந்த பொழுது அந்த நிதியை நாங்கள் பயன்படுத்தினோம். ඒමයි ආර්ථිකය හදන්නේ. இவ்வாறுதான் பொருளாதாரத்தை கட்டியெழுப்போம். ඊළඟ මෙතපෙරේද කළා අපි යුද්ධය මතුණා. அதற்கு அடுத்ததாக மத்தியர்களுக்கு நான் யுத்தம் ஏற்பட்டது. මාතලේ මහදිසාපතිතුමා කිව්ව පරිදි අවුරුදු 24කට කලින් පටන් ගත්ත ඒත් නිම කරන්නට බැරි වෙච්ච සංස්කෘතික මධ්‍යස්ථානය යලිත් වැඩ ආරම්භ කරන්නට මේ වසර එකහමාරක කාලයක් තුල ජාතික ජන බලවේග රජය තීරණයක් ගැනීම මේ ප්‍රදේශයටත් මුළු රටටත් ආඩම්බරයක්. ஒரு 24 வருஷம்க்கு முதல் ஸ்டார்ட் பண்ண இந்த பில்டிங் அந்த 24 வருஷத்திலே முடிய இல்லாம இருந்துட்டு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வந்து 1.5 வருஷத்திலே முடிய ஸ்டார்ட் பண்ண அது பெரிய விக்டரியா இருக்கு. முந்த நாள் நம்முடைய கௌரவ ஜனாதிபதி அவர்கள் மட்டக்களப்பிலே லைப்ரரி ஓபன் பண்ணனு அதிலேயும் சொன்ன மாதிரி இதிலேயும் தேசிய மக்கள் சக்திக்கு ஒரு ஜாதி பேது ஆகம் பேது ஒன்றும் இல்லை என்றால் தான் இன்றைக்கு அப்படி சொல்றான். மற்றது அந்த லைப்ரரியை மாதிரி இதையும் கலாச்சார மண்டபம் வந்தாம் அதே இந்த மாதிரி பேதை இல்லாமே நம்மளுக்கு ஒற்றுமையா நிக்கலும் என்றா நாங்க நினைக்கிறான். இப்ப எங்களுக்கு 30 வருஷம் பிரச்சனை இருந்து இனிமேல் எங்களுக்கு யுத்தம் தேவையில்லை. கிழக்கு மாகாணத்திலே நல்ல சரியான கஷ்டப்பட்ட இருந்து இந்த யுத்தத்திலே இனிமேல் இந்த மாதிரி யுத்த பேதம் ஒன்றும் தேவையில்லை. அதுக்கு நாங்கள் சிங்கள முஸ்லிம் தமிழ் மக்கள் ஒற்றுமையா வந்து நாங்கள் ஒற்றுமையா அடித்தாம் இலங்கையில என்ற அடித்தாம் இந்த நாட்டு அபிவிருத்தி செய்யலும் அதுக்கு நீங்க எல்லாம் உதவி செய்ய வேணும். மிக்க நன்றி.